ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இருக்கும், பெருசான ஒரு வலிகள் இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு மனசளவுலையும் ஒரு உடம்பளவில் வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒருத்தவனால வந்து 100% அந்த ஒரு வலியை வந்து ஒத்துக்கவே முடியாது, அதை ஏற்றுக்கவே முடியாது. அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும்னாலே நம்மளால் ஒரு அந்த அக்செப்டன்ஸே வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், இல்லை எல்லாருமே, நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நிறைய பொண்ணுங்க பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை பசங்க பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரலாக யோசிக்கிறதுல இந்த ஒரு விஷயம். இப்போ என்னோடய எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து அவ்வளோதான் என் வாழ்க்கை, அவ்வளோதான் என்னோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நிறைய உட்காந்துக்கிருக்காங்க. ஸோ அப்படி உட்காரனால ஒருத்தவங்களோட வாழ்க்கை வந்து அந்த டைம் ஆஃப் பீரியடில் அந்த ஒரு ஃபயரை வச்சு அவன் வந்து மேலே போகலாம் வாழ்க்கையில். ஸோ அந்த ஃபயரை வச்சு அவன் வந்து வாழ்க்கையில அடையாளமே தெரியாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட எக்ஸ் எப்படி நீங்கள் வந்து அந்த ஒரு லைஃப்லேருந்து அந்த ஒரு பாஸ்ட்லேருந்து வெளியே வர்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறேன், நான் ஒரு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஒரு 15 பாயிண்ட்ஸ் மூலமாக இது உங்களுக்கு ஒரு வேலை யூஸ் ஆகலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து எல்லாருமே சந்திச்சுட்டு தான் வந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவனால் எந்திரிக்கவே முடியாது. ஸோ ஏன்னா உலகத்தில் பெரிய ஒரு வழி என்ன அப்படின்னா, ரொம்பவுமே பெரிய வழி என்ன அப்படின்னா பெட்ரேல் தான், ஒரு துரோகம்ன்றது தான். ஸோ அந்த துரோகம் வந்து யார் பண்ணாலும் சரி, யாருக்குமே அந்த ஒரு அக்செப்டன்ஸே இருக்காது. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை நான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்டில் எனக்கு முடிஞ்சிச்சு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப்பை நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லி நீங்களே உங்கள் வாழ்க்கையில் முடிச்சுக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஒரு இன்சிடெண்ட் நடக்குது உங்கள் பாஸ்ட் லைஃப்பில், ஒரு பிரேக்கப் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குன்றது உங்களுக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து அவ்வளோதான் நான் வந்து நம்பிக்கை வச்சுருந்தேன், நிறையா வாங்கி கொடுத்துருந்தேன், இவ்வளோ நான் நம்பியிருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா உங்களோட ஒருத்தவங்க உங்கள் லைஃப்லேருந்து ஒரு மூவ் ஆகி போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த லைஃப்லேருந்து எவ்வளோ தூரம் டெவலப் ஆகுறீங்க, டெய்லி அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கணும், டெய்லி அவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கான ஒரு பெரிய நீங்கள் கொடுக்குற ஒரு எதிர்ப்பே. ஸோ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடில் போய் நம்ம அந்த ரியாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் மறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான டைமை உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பே ஃபஸ்ட்டு ஃபார் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி என்ன சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு செலவு பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான நேரத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு செலவு பண்ணுங்கள். உங்களுக்கான டைமை நீங்கள் க்ரோத் பண்ணுங்கள். நீங்கள் இன்ன வரைக்குமே வந்து அவங்கள பார்க்குறதுக்காக ஒரு நிறைய கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி போயிருக்கலாம், அவங்கள பார்க்குறதுக்காக, கூப்பிட்டு போகிறதுக்காக, இங்கே நிற்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒரு 2 வருஷமோ 4 வருஷமோ 10 வருஷமோ அந்த வாழ்க்கையை தொலைச்சிருக்கலாம். ஸோ இனிமேல் அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் உங்களுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதாவது யுவர் செல்ஃப் டைம்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டைமை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் நம்மளோட பசங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் பேச மாட்டேன், எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, ஆனால் நான் வந்து அவன் என்ன பண்ணுறா, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தாட் நம்மளுக்குள்ளே இருக்கும். அது எப்படின்னு ப்ரோ நான் பார்க்காம இருக்கிறது அப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, அந்த 100% உங்களுக்கு அந்த தாட்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கள சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே அன்ஃபாலோ பண்ணுங்கள், அன்ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த ஒரு பர்சனோட ஷேடோ உங்களுக்கு தெரியலைன்னா அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஷெடியூலை ரொம்பவுமே பிஸியாக்க முடியும். ஸோ அது இல்லாமல் அவள் என்ன பண்ணுறான்னு தெரியணும், இவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியணும், வாழ்க்கையில் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தீங்கன்னா, ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கான ஒரு லைஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க உங்கள் லைஃப் இப்படி பிரம்மாண்டமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லாத போது அங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களோட பிரெயின் அங்கே கான்சன்ட்ரேஷன் ஆகும், உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதனால் உங்களோட டைம் டே டு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் டைம் வேஸ்ட் ஆகலை, நீங்கள் அந்த மாதிரி ஒரு மனசளவில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அது இல்லாமல் சில பேர் சொல்கிறேன், உங்கள் டே டைம் வேஸ்ட் ஆகும் அதனால அப்படின்னா அந்த விஷயத்த
100% பண்ணாதீங்க. அந்த ஒரு தாட்ஸ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருங்க. வாழ்க்கை அவ்வளோ முடியவே இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் பிரேக்கப் ஆச்சு தவிர உங்கள் லைஃப் எதுவும் பிரேக்கப் ஆகலை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு எல்லாமே எல்லா சினிமா இருக்கட்டும், எல்லா லைஃப்பில் என்ன கார்ட்டூன்ஸு, சினிமாஸ் எல்லாமே, ஸ்டோரிஸு எல்லாமே வந்து எல்லாமே லவ் ஜெயிக்கிற மாதிரி, இல்லை லவ் வந்து அழிகிற மாதிரி தான் காமிப்பாங்க தவிர இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளியே போகிறது அப்படின்றது நிறைய பேர் காமிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே பாசிட்டிவாக இருங்க. இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் பிரேக் ஆச்சு தவிர உங்கள் லைஃப் எதுவும் பிரேக் ஆகலை. உங்கள் லைஃப்க்கான கோல்ஸோ, உங்கள் லைஃப்க்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ எல்லாமே உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் மனசளவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆக முடியும். அது இல்லாமல் இன்னொருத்தவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டவுன் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் உட்காந்தா கூட அந்த ஒரு நாள் தான் நெக்ஸ்ட்டு ஒரு நாள் உங்களை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மட்டும் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ இன்னொரு பர்சன்ஸு, இன்னொரு மென்டாலிட்டியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரியில் போய் விழுவாங்க. ஸோ அதில் விழுந்தாலும் உங்களுக்கு தான் ஒரு வேஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு மணி போகும், வேஸ்ட்டான ஒரு நேம் வரும், ஒரு நெகட்டிவான ஷேடோ இருக்கும். ஸோ ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்சன் உங்களை விட்டு போகிறான் அப்படின்னா, ஸோ அந்த பர்சனை விட நீங்கள் 100% ஏன் போனான்னு மட்டும்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவன் யோசிக்கணும் தவிர இவன் போயிட்டான்டா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லா ஃபீமேலுக்குமே, இது பாய்ஸ் மட்டும் நடக்கும் நான் சொல்லவே இல்லை, 100% ஃபீமேல்ஸுக்குமே நடக்கும், கேர்ள்ஸுக்குமே நடக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு ஜஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிரேக் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறையா இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், நிறைய பிரேக்கப் ஆகிருக்கலாம், யாருக்கு என்னென்னாலும் நடக்கலாம். எத்தனையோ குழந்தைங்க இந்த டயத்தில் பிறக்கிறாங்க, எத்தனையோ பேர் இறக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் ஹேப்பன். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டேஜ்லேருந்து மூவ் ஆகிறது மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவ். ஸோ அதனால் ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காராதீங்க. அது உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணி உங்கள் லைஃப்பில் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணாமல் உங்கள் பாடியை சோம்பேறியாக்கி உங்களை உட்கார வச்சிடும் மூலையில். ஸோ அந்த ஒரு டார்க்கான லைஃப்குள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சொன்னோன்னா ஒரு ஷெட்யூல், உங்களுக்குள்ளே ஒரு பிஸியான ஷெட்யூல் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 24 மணி நேரம் இருக்குன்னா 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னா மீதி 16 மணி நேரம் இருக்குது. ஸோ அந்த 16 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 16 மணி நேரத்தை 100% யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஷெட்யூல் போட்டு, உங்களுக்கே டைம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு 100% உங்கள் கோலுக்காக மட்டும் உங்களோட ஹாபி என்ன, உங்களோட இல்லை ஒரு சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, சில பேர் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு க்ரியேட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீடோ அதை நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு 2 வருஷம் நீங்கள் உங்களுக்கான ஒரு 2 வருஷம் உழைச்சிருந்தீங்க அப்படின்னா 100% ஏதோ ஒரு டேர்னிங் இருந்திருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன், இது வரைக்கும் பண்ணது ஓகே, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாமல் உங்கள் ஹாபிஸ் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது, உங்களுக்குள்ளேயே ஒரு பிஸியான ஷெட்யூல் ஆக்கிக்கோங்க. அந்த ஒரு தாட்ஸ் வராது, அந்த மாதிரி ஒரு டார்க்கான லைஃப்பில் போய் உட்கார மாட்டீங்க. இது நீங்கள் கேட்குறவங்க எங்கேயாச்சும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை உட்காந்து தனியாக கேட்டுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ என்ன தான் நான் ஸ்ட்ராங்காக இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே பேசினாலும் எனக்குள்ளே 1000 வழிகள் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹியூமனாக இருந்தால் எல்லாருக்குமே கண், காது, மனசு, கை, கால் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே எல்லாரோட மனசுலேயும் வலிகளும் இருக்கும். ஸோ அந்த வலிகளை மறக்கிறதுக்கு உங்கள் மனசு தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கணும் தவிர இன்னொருத்தையும் வந்து யாருமே எதுவும் சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், லைஃப்பில் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் சரி, இந்த ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப்பில் அமைதியாக உட்காந்துடாதீங்க. லைஃப் உங்கள் மேலே உட்காந்துரும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை நீங்கள் எவ்வளோ தூரமும் எப்படி வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களோட தாட்ஸும் வரும், உங்களோட பிரெயினும் ஆக்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற தாட்ஸு, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு, சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அந்த ஒரு தாட் வராத மாதிரியே வச்சுக்கோங்க. 100% அந்த ஒரு தாட், அந்த ஒரு பொருள் இருந்த மாதிரியோ, இல்லை அந்த ஒரு இடத்துல ஒரு பாஸ்டான லைஃப் எனக்கு நடந்த மாதிரியோ அப்போல்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. 100% என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லும்போது 100% வந்து நீங்கள் என்ன
நினைக்கிறீங்களோ அதை சுற்றி உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போதோ இல்லை டெய்லி ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும்தான் 21 நாள் பண்ணால் அதை நீ நெக்ஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மை தான். ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம் வந்து நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கோமோ 100% அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கான வேலையை உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை 100% பண்ணுங்கள். உங்கள் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை மாற்றுங்க, அந்த ஒரு தாட்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு ஜஸ்ட்டு சிம்பிள் தான். எல்லாமே நீ அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவான், அந்த வலி அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். அந்த வலி எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம், நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லாருக்குமே வலின்றது இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் சிரிக்கிறனால ஒருத்தர் வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கிற போகிறான்றது இல்லை, ரொம்ப அவன் உடஞ்சி போயிருக்கனால ரொம்பவுமே அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்றது இல்லை. ஸோ எப்படி இருக்கணுன்றத ஜஸ்ட் நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பி பாசிட்டிவாக இருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய்மெண்ட்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது தப்பான என்ஜாய்மெண்ட் இல்லை, உங்களோட பாசிட்டிவான என்ஜாய்மெண்ட் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிரெயின் ஃபுல்லாமே ஒரு மாறும், உங்களோட என்வரான்மெண்ட் மாறும், உங்கள் ஐடியாஸ் மாறும். இங்கே போகணும் அங்கே போகணுன்னு எல்லாமே ஒரு ஐடியா க்ரியேட் ஆகும். மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா தனியாக லோன்லியாக இருந்துச்சேன், எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கு, நான் வந்து உலகத்துலேயே ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி நடந்தவங்க தான் 100% சொல்கிறேன் ஒரு லக்கியஸ்ட் பர்சன். கங்க்ராச்சுலேஷன் நான் சொல்லுவேன். ஸோ லைஃபு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கான லைஃப்பை நீங்கள் தேடிட்டீங்க, உங்களுக்கான ஒரு பாதையை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ தான். ஸோ அதனால் அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டுலாம் உட்காராதீங்க. லைஃப் 100% ஒரு இப்போது இன்றைக்கி நமக்கு மண்டேவாக இருந்தால் நாளைக்கு டியூஸ்டேவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நிமிஷம் யாருக்குமே நிரந்தரமே இல்லாத ஒரு நிமிஷம். ஸோ அதனால் நிரந்தரமான நிமிஷமே இல்லாத போது நிரந்தரமான மனுஷர்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை மட்டுமே நம்புங்க, உங்களுக்கான வேலை என்னமோ அதை மட்டுமே நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அதனால் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் போய் உட்காந்திங்க அப்படின்னா அதே விஷயத்தை நினச்சி நீங்கள் லைஃப் ஃபுல்லாக உட்காந்துட்டு உங்கள் லைஃபே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்க் பண்ணாதீங்க. 100% எல்லாருக்குமே என்னடா 100% சொல்கிறான்னு பண்ணி 100% சொல்கிறேன். அந்த ஒரு திங்கிங்கை தயவு செஞ்சு பண்ணாதீங்க யாருமே. எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் அதுதான். உங்கள் லைஃப்பில் இது எனக்கு மட்டும்தான் நடக்குது, உனக்கெலாம் நடக்கலை, அவனை பாரு ஜாலியாக இருக்கான். ஸோ எல்லாருமே சொல்கிற லாங்குவேஜ் இதுதான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓவர் திங்கிங் வந்து ஓவர் டிப்ரெஷனை கொண்டு போகும். ஓவர் திங்கிங் வந்து ஓவரான ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். ஸோ ஓவராக திங்க் பண்ணி என்ன ஆக போகுது யோசிங்க. உங்கள் லைஃப்பில் அதிகமாக யோசிக்கிறீங்க, யோசிச்சு என்ன ஆக போகுது, அந்த யோசனையை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் வெறுமனே யோசிச்சுட்டு நம்ம உட்காந்து அப்படின்னா அந்த யோசனையை நினச்சி உங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் வருத்தம் ஆகும். அவன் கார் வச்சுருக்கான், என்கிட்ட கார் இல்லை, அவன் வந்து இவ்வளோ பெரிய பைக் வச்சுருக்கான், என்கிட்ட பைக் இல்லை. ஸோ அவெல்லாம் பாரு இந்த வயசில் இவ்வளோ ஜாலியாக சுற்றுறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு அடுத்தவனோட ஆப்போசிட்டில் இருக்கிறவனோட ஹாப்பினஸ்க்காக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே. அந்த தப்பை எல்லாருமே பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருமே அப்படி ஒரு தாட் இருக்கும். பைக் வச்சுருக்கவனுக்கு கார் வச்சுருக்கவங்க மேலே ஆசை இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார் வச்சுருக்கவனுக்கு அதோட ஒரு பெரிய கார் வச்சுருக்கவங்க மேலே ஆசை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மனுஷனுக்கு வந்து அக்செப்டன்ஸே இருக்காது. ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அது நடக்கும். உங்களுக்கு வந்து அவனுக்கு இப்போ வேகமாக நடந்துருச்சு, உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும். ஸோ அக்செப்டன்ஸை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கோங்க. எதுனா என்ன நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை கெட்டதாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நடந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் அதை நீங்கள் மாற்ற முடியாது, மாற்றுறதுனால அது இன்னும் மாற போகிறதும் கிடையாது. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் என்ன தான் நடந்தாலும் பார்த்துக்கலாம், லைஃப் அவ்வளோதான். இன்னும் சிம்பிளாக உங்களை நான் இன்னும் கேஷுவலாக தான் பேசுகிறேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இவன் என்னடா இவ்வளோ தூரம் பேசிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் கூட யோசிச்சிருக்கலாம், இல்லை இவெல்லாம் என்ன இப்படி வீடியோ போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னையுமே நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா நான் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க 500 வீடியோஸ் போட்டேன்னா இவ்வளோ தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. என்னோடய ஒர்க் என்னவோ எனக்கு இந்த டயத்தில் இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பின்னாடி எவன் பேசுகிறான், எனக்கு பின்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு, என் வாழ்க்கை இவ்வளோ
ஒரு மோசமாக இருந்திருக்கு. ஸோ என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட இந்த மாதிரி பைக் இல்லை, அந்த மாதிரி நான் யோசிச்சுருந்தேன்னா நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்கிறேன், நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளும் கிடையாது. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், 100% சொல்கிறேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களை ஒரு கூட்டமே வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ நீ வந்து அவ்வளோதான்டா, நீ வந்து வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு கூட்டம் இருக்கும். தவிர நீ சூப்பராக பண்ணுற தம்பி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே இன்னுமே வரவே இல்லை. ஸோ ஏன்னா நீங்கள் பார்க்குற வீடியோவில் லைக்கும் இருக்கும், டிஸ்லைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவிலே வந்து விரும்புகிறவங்களும் இருக்காங்க, விரும்பாதவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சோஷியல் மீடியாவே க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது, ஏன்னா மனுஷனோட மென்டாலிட்டி அப்படி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், லைஃப்னால் எல்லாமே நடக்க தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்று நினச்சிட்டு இது மாறிடும்னு நினச்சிட்டு உட்காரனால மாற போகிறதில்ல, மாறினனால நீங்கள் ஒன்றும் மாற போகிறது இல்லை. ஸோ அதனால் என்னென்னா நடந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போது ஜஸ்ட்டு ஒரு பிரேக் தான் இருக்குது, ஒரு ஸ்பீட் பிரேக்கர், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கர் நீங்கள் போவீங்களா? போக மாட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது ஒரு அவேர்னஸ் ஆயிரும், முன்னாடி பிரேக் பிடிக்கணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் இந்த ஸ்பீட் பிரேக்கரை நீங்கள் கீழே விழுந்தீங்க, நெக்ஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கரை விழுக மாட்டீங்களா? அந்த ஒரு பிஃபோரான ஒரு அவேர்னஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றத ஒரு கிஃப்ட்டு தான் கிடைச்சிருக்குன்ட்டு உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆக பாருங்கள். தயவு செஞ்சு என்ன தான் நடந்தாலும் சரி, நான் இந்த விஷயம் மட்டும் சொல்லலை, என்ன நடந்தாலும் சரி ஒரு இடத்துல உட்காராதீங்க. உட்காந்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த உலகமே உங்களை அமைக்கிறோம். பேசுகிறவன் பேசிகிட்டு தான் இருப்பான். ஸோ அதனால் பேசுகிறவனுக்கு அது மட்டும்தான் வேலை. நம்மளோட வேலை என்னமோ நம்ம மேலே ஏறி போயிட்டே இருக்கணும். அவன் பேசுகிறவன் அதே இடத்துல தான் இருந்துகிட்டே இருப்பான். ஸோ அதனால் நம்ம யாருக்கும் எதிரியும் இல்லை, நம்ம யாருக்கும் துரோகியும் இல்லை. ஸோ அதனால் உங்களோட வேலை என்னமோ நீங்கள் சூப்பராக பார்த்துட்டு உங்கள் லைஃப்பில் வேறு லெவல் சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். அதுதான் நீங்கள் கொடுக்குற, நீங்கள் வளரவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டேஷ் பர்சனுக்கு ஒரு கிஃப்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த செகண்ட்லேருந்தே கொடுங்க. நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ் என்ன, உங்களோட ஹாபி என்ன, ஸோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். எவன் என்னன்னாலும் நினச்சி போகிறான், எனக்கு இன்றைக்கி இது நடக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் அதை நோக்கி மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த உலகம் அந்த மாதிரி தான். ஸோ உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட சந்தோஷத்தை இழந்துருவீங்க. உங்களோட சந்தோஷத்தை தகுந்த மாதிரி உலகம் மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட செல்ஃப் சந்தோஷத்தை இழந்துருவீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் மேக் இட் சிம்பிள் அப்படின்ட்டு மூவ் ஆகி போயிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸில் உட்காந்துருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகே, பாய் கைஸ்.